சம்மர் சீசன் வந்தாலே மேங்கோ இல்லாமல் ரெசிபியா? இன்னைக்கு பார்க்க போகிறது தான் மேங்கோ பனக்கோட்டா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஜெலட்டின் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஓரமாக மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. அப்புறம் ஒரு 3-4 மாம்பழம் எடுத்துக்கிட்டு அதில் இருக்க பல்பெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மாம்பழம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப அளவு தான். உங்களுக்கு எத்தனை பெனக்கோட்டாஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாம்பழ பல்ப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் இந்த பல்ப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரன் கொடுத்துருங்க. அப்புறம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பவுல் வச்சு ஒரு நல்லா கொதி வர வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கப்பு சர்க்கரை ஜெலட்டின் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த பவுல்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் அந்த பல்ப்பை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அந்த பல்ப்பை நீங்கள் உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஷேக் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஏர் பபிள்ஸ் செட்டில் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 hours கழிச்சு கூலிங் வாட்டரில் நீங்கள் எடுத்து டூத் பிக்கை வச்சு லைட்டாக ஓரமாக மட்டும் ஸ்வைப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பனக்கோட்டா ரெடி. அதுவும் கேட்பாங்க, இது என்னப்பா ஜெல்லியா அப்படின்ட்டு. இல்லைப்பா, இது மேங்கோ பனக்கோட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரையும் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்தலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்க்கு டிபி ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.